தாவேகா கட்சி நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணாம சீமான் அவர்களோட பேரை கூட சொல்லாததுக்கான காரணம் இதுதான். அப்புறம் அடுத்தது இன்னொருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாருன்னு பேச வேணாம். நம்ம எல்லாருமே ஸ்கூல்ல படிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தோல்ல கையை போடுவோம்ல. ஸோ அப்போது அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம போய் ஃப்ரெண்டோட கழுத்துல கை போடுறோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஆள், பெரிய ரேஞ்ச் அப்படின்ற லெவலுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு லாஜிக் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு ஆக்டரை யதார்த்தமா பாக்குறோம். ஸோ அப்போது ஒரு போட்டோ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்கிறோம் அப்படின்னா ஆப்வியஸா அந்த ஆக்டர் தான் நம்மளோட தோல்ல கையை போடுவாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பக்கத்துல இருந்து போட்டோ எடுப்பாங்களே ஒழிய நம்ம போனோம்னா அந்த ஆக்டர் மேல தோல்ல கை போட முடியாது. ஸோ இப்படி அந்த தோல்ல கை போடுறது கூட யார் பெரிய ஆளோ, யார் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களோ, ஸோ அவங்கதான் தோல்ல கை போடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. சோ அப்படி தாவேகா கட்சி நம்ம ஒரு பெரிய கட்சி, நம்ம இதுக்காக வாங்கடா போய் நாம் தமிழர் கட்சி மேல கை போட்டு அவங்களையும் பெரிய ஆளா ஆக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தன்னை ஒரு பெரிய கட்சியா நினைச்சுக்கிட்டு நாம் தமிழர் கட்சி என்ன கேள்வி கேட்டாலும் என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதிலே சொல்லாம கிட்டத்தட்ட அவங்கள தவிர்க்கிற மாதிரி, அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி, நீங்க சின்ன கட்சி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் தாவேகா கட்சி இதுவரை அவங்கள அட்டாக் பண்ணல. அவங்க கேட்கிற கேள்விக்கும் பதிலும் சொல்லல. சோ இது தாவேகா கட்சிக்காரங்களோட ஒரு மைண்ட் செட். நம்ம பெரிய கட்சி, எதனால நாம் தமிழர் கட்சிய நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஜெனரலா இருக்கக்கூடிய ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தாவேகா பார்த்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு கொஸ்டினுமே கிட்டத்தட்ட நாக்க புடிங்கிற மாதிரி இருக்கு. அரசியலா பார்த்து மரியாதை குறைச்சல் இல்லாம அரசியல்ல கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு சரியான பதில் தாவேகா கட்சிட்ட சுத்தமாவே இல்ல அப்படின்ற பட்சத்துலதான் அவங்கள கடந்து போறாங்க. அவங்க கேட்கிற கேள்விக்கும் பதில் சொல்லல. சோ இப்படி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கேள்வி கேட்குது அப்படின்ற பட்சத்திலேயே இவங்க அதற்கு பதில் சொல்லாம அதை கடந்து போறாங்க அப்படின்ற பட்சத்துல நாளைக்கு ஒரு எளிய மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் அவங்க கேள்வி கேட்டா, ஒரு தனி மனிதன் கேள்வி கேட்டா இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்க? அதையும் எப்படியாவது கடந்து போகதான் பார்ப்பாங்களே ஒழிய அதுக்கு சரியான தீர்வு, அதுக்கு சரியான பதில் இவங்க கொடுக்கவே மாட்டாங்க. சோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தாவேகா கட்சி நாம் தமிழர் கட்சியையும் சீமான் அவர்களையும் கடந்து போறது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ஸ்ல போடுங்க.